என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் வராகியானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்றைய நாள் உன் வராகி அம்மாவுக்கு உகந்த திதி பஞ்சமி திதி வந்திருக்கின்றதல்லவா? என் குழந்தைக்கு இன்று என்னை கண்டாலே சந்தோஷம் வந்துவிடும். நீ என்னை பார்த்தவுடன் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். அம்மா நம்மை காண வந்துவிட்டால், வெற்றி வரத்தை அள்ளி கொடுக்க வந்துவிட்டால், அவளை கண்டாலே போதுமே, நம் வாழ்க்கையில் இன்று நாம் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவோமே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா? உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இன்று அம்மா ஈடேற்றி கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாவற்றையும் அம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன். என் குழந்தையே, இன்றைய நாள் உனக்கான நாள் என்பதனை மறந்து விடாதே. உனக்கும் இந்த தாயானவள் எனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பந்தம். இந்த பந்தத்தை இந்த தாயானவள் ஒரு நாளும் விட்டுவிட நினைப்பது கிடையாது. அதனால் தான் அம்மா உன்னை தேடி உன் இல்லத்தின் வாசலில் வந்துவிட்டேன். என்னை தொட்ட நொடி முதல் நான் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டேன். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டுதான் அம்மா வந்திருக்கின்றேன். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், யாருக்கு எதை செய்ய வேண்டும், யார் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதனை உன் தாயானவள் நன்கு உணர்ந்துதான் வந்திருக்கின்றேன். அதனால் என் பிள்ளையை, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், உன்னுடைய இல்லத்தில் இத்தனை நாட்களும் இருந்த அத்தனை தேவையில்லாத பிரச்சனைகளும் நீங்கி எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, இந்த தாயானவள் உனக்கு இந்த பஞ்சமியில் வாக்கு தருகிறேன் என்றால், என் பிள்ளை நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்றாய். உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, வாழ்க்கையில் நாம் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படாமல், தெய்வமே உனக்கு உறுதுணையாக நிற்கின்றது, தெய்வமே நம்மை தேடி தினமும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லோர் கண்களுக்கும் இந்த வராகி தெரிவது கிடையாது. எல்லோர் செவிகளுக்கும் இந்த வராகி நல்ல இனிமையான வாக்கினை கொடுத்து விடுவது கிடையாது. உனக்குத்தானே அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அதனால் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் பிள்ளை மனதில் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இன்று இருக்க வேண்டும். என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் இன்று இந்த வராகி என் முன்னால் நீ வைத்துவிடு. அம்மா சர்வ நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் தாண்டி விட்டாய், எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய். இதற்கு மேலும் வேறு ஒன்றும் இல்லை என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டாய். என்னால் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ முடியும் என்ற மனப்பக்குவத்தை பெற்றுவிட்டாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த விஷயங்கள், உன் மனதிற்குள் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்ற சிலரது ஞாபகங்கள் என்று எப்பொழுதும் உன்னை போட்டு வாட்டி வதைத்துதான் கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா ஆசைப்படுவதை கொடுத்து விட்டால் நான் ஏன் புலம்பப் போகிறேன் என்றுதானே? என் பிள்ளையே, ஆசைப்பட்டது உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். அதன் மீது நீ உறுதியாக இருக்கும் பொழுது உன் அம்மா உனக்கு அதனை கொடுக்காமல் போய்விடுவேனா? இந்த தாயானவளுக்கு சந்தோஷமே தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பதுதானே. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு கேட்ட பிறகு நான் அதனை உனக்கு கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? என் பிள்ளைக்கு அதனை கைகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் என் பிள்ளை, அது உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்த பிறகுதான் உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பது விதி.
எவ்வளவுதான் ஆசைப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக அதன் அருமை தெரிந்துதான் நீ அதை உன் கைகளில் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அது உனக்கு நிரந்தரமாக இருக்கும். அருமை தெரியாமல் ஆசைப்பட்டதை எளிமையாக அடைந்து விட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நாளை அது உனக்கு பொக்கிஷமாக தெரியாது. மாறாக வேண்டாம் என்றால் தூக்கி எறிந்து விடலாம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். இது போன்ற மனநிலை என் பிள்ளைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்தோஷமாகவே எதிர்கொள்கின்றவர்களின் வாழ்க்கையில் அதிகமான மனவாட்டமோ வேதனைகளோ இருக்காது. எல்லா பிரச்சனைகளையுமே கஷ்டமும் கவலைகளுமாக பார்க்கின்றவர்களுக்குத்தான் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக தோன்றிவிடும். இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. கஷ்டங்களும் வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்பதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற அதிகபட்சமான கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நீ பார்க்க போகின்றாய். இந்த வராகியினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற நீ இன்றாவது உன் மனதிற்குள் ஒரு தெளிவை கொண்டு வா. அது என்ன தெரியுமா? நம் வாழ்க்கை ஒன்றும் மற்றவர்களை விட அத்தனை மோசமானதாக இல்லை. நம்மால் நிச்சயமாக முடியும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியும். யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். யார் கேள்விகளுக்கு வேண்டுமானாலும் பதில் சொல்ல முடியும் என்று என் பிள்ளை, உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை முதலில் நீ தெளிவாக வைத்துக்கொள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் இந்த வாழ்க்கையில் உன்னால் மீண்டு வர முடியும். என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதனை என் குழந்தை, நீ முதலில் உனக்குள் நம்ப வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தெல்லாமோ மீண்டு வந்திருக்கிறோமே, நம்மை விட தைரியம் இங்கு வேறு யாருக்கு இருக்கின்றது? நாம் வராகியை துணையாக கொண்டிருக்கின்றோம். இந்த தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வாழ்க்கையை வென்று காட்டித்தானே தீர வேண்டும் என்பதனை என் பிள்ளை மனதிற்குள் நீ உறுதியாக வைத்துக்கொள். இந்த வராகியிடம் பேசும் பொழுது எப்பொழுதுமே என் பிள்ளை மனநிறைவோடு பேச வேண்டும். அம்மா, நான் ஆசைப்பட்ட விஷயத்தை தராமல் வேறு எதையோ தந்திருக்கிறாயே என்று என் பிள்ளை கேட்பாயானால், என் தங்கமே, அதை அப்படி சொல்வதற்கு பதிலாக நீ இப்படி ஒரு முறை சொல்லிப்பார். அம்மா, நான் ஆசைப்பட்டதைத்தான் கொடுக்கவில்லை. சரி, பரவாயில்லை. உனக்கு ஆசைப்பட்டதையும் உனக்கு பிடித்தமானதையும் எனக்கு கொடுத்திருக்கின்றாய். அதை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிப்பார். எனக்காக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அதை நல்லபடியாக அனுபவித்து வாழத் தொடங்குவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். என் பிள்ளையை, நினைத்த வாழ்க்கையை அடைந்தவர்களை விட கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் இங்கு சாதித்த விஷயங்கள் ஏராளம். என் பிள்ளைக்கு நான் என்றுமே நல்ல சந்தோஷத்தை, மன நிறைவையும் கொடுக்கத்தான் விரும்புகின்றேனே தவிர எப்பொழுதுமே நினைத்ததை அடைந்து விட்டோம் என்கின்ற கர்வத்தோடு நீ வாழ்வதை நான் விரும்புவதில்லை. என் பிள்ளையே, வெற்றி செய்தி உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக வந்து குவியப் போகின்றது. நீ நினைத்த விஷயத்தில் உனக்கான மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. என்னென்ன சூழ்நிலைகளிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லாவற்றிற்கும் மேலாக வராகி என்கிற தெய்வம் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீ தப்பித்து இப்பொழுது என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் தெரியுமா? என் தங்கமே, வாழ்க்கையை முடிகின்ற கட்டத்தில் என்னை சந்தித்து இப்பொழுது பஞ்சமியில் இந்த தாயானவளின் அருகில் நின்று வாக்கினை கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றாய். இதைவிட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது?
உன்னை காத்திட யாரும் வராமல் போகலாம். ஆனால் ஒருபொழுதும் இந்த வராகி உன் அருகில் நிற்காமல் சென்றது கிடையாது. இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னோடுதான் என்னுடைய பயணம். என்றும் உன்னோடு உன்னை ஆசீர்வதிக்க இந்த வராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.